Hello all, today's topic medal count on countdown to the Paris Olympics and India. Olympics வந்து இந்த டைம் பாரிஸில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. தேர்டு டைமாக பாரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு செஞ்சுரிக்கு அப்புறமா வந்து பாரிஸ் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு அப்புறமா மூணாவது டைமாக பாரிஸில் நடக்க போகுது. கம்மிங் ஜூலை 26 நடக்க போகுதுங்க. இந்தியன் அத்லெட்ஸ் 117 பேர் அங்கே கேதர் ஆகிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காக. 2036 நம்ம வந்து பிட்டிங்காக கேட்டிருக்கோம். மோடிஜி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2036 ஒலிம்பிக்ஸில் நம்ம வந்து பிட்டிங்னா ஏலம் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம பார்ட்டிசிபேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்கான இம்பேக்டை உருவாக்கணும், நிறைய மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நோட்டில் அதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஷாக் ப்ரூஃப் ஸ்டேட் ஆன் அன் அவுட்டேஜ் அண்ட் டெமோக்ராட்டிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ப்ரீவியஸ் ஃப்ரைடே, அதாவது ஜூலை 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் அவுட்டான ஒரு சுச்சுவேஷன் நிலவுச்சு சாஃப்ட்வேர் கொலாப்ஸ்னால. எங்கெங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட்லாம் காமனாக யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட், இருட்டடிப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து நிலவுச்சு இல்லைங்களா. ஸோ அதை வந்து இங்கே வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா, ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஷாக் ப்ரூஃபாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு டேமேஜ் வந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு தன்மை இருக்கணும் அப்படிங்கிற நோட்டில் அதை வந்து பேசியிருக்காங்க. ஷாக் ப்ரூஃப் அப்படின்னா ரெசிஸ்டிங் டேமேஜையும் ரெசிஸ்ட் பண்ணி தாக்கு பிடிக்கிறது தான் வந்து ஷாக் ப்ரூஃப், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இருட்டடிப்பு சூழ்நிலை வந்து நிலவனதுனால நிறைய பாதிக்கப்பட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ வந்து இதுமேல் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நோட்டில் வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கியரிங் அப் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிறது தான் வந்து கியரிங் அப். இதுக்கு க்ளூ வந்து கியர் வந்து அப் கியர் போடுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுவும் மீனிங் தான். வெஹிக்கிளில் கியர் சேஞ்ச் நடக்குது இல்லையா, அதையும் கியரிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதையே க்ளூவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர்னஸ்ட்லி அப்படின்னா ரொம்ப சின்சியராக சீரியஸாக இருக்கிறது தான் வந்து ஏர்னஸ்ட்லி, சரிங்களா. சின்சியர், சீரியஸ். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ், கன்விக்ஷன் சொல்லுவோம். கன்விக்ஷன்னா குற்றம் இழைக்கப்பட்டதாக கூறப்படுவதையும் கன்விக்டட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்குது இல்லையா, மன உறுதி, அதையுமே வந்து நம்ம கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயரில் நெஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சின்சியராக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும், சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஒப்பீனியனாக மன உறுதியோடு அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கிக்கிங் ஆஃப் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து கிக்கிங் ஆஃப், சரிங்களா. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்போர்ட் ஈவெண்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கிக்கிங் ஆஃப்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ வந்து ஃபுட்பாலை வந்து கிக் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும், கேம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஃபுட்பாலை தான் வந்து கிக்கிங் ஆஃப் அப்படிங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ வந்து ஃபுட்பாலை நம்ம கிக் பண்ணும்போது தான் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மெஜஸ்டிக்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது, இம்ப்ரெசிவாக, சைஸில், பியூட்டியில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது தான் மெஜஸ்டிக்னு சொல்லுவோம். மெஜஸ்டிக் லைன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ கம்பீரமான லைன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜராகவே ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேஜஸ் அப்படிங்கிறத மேஜர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜராக கம்பீரமாக தான் இருப்பாங்க, சைஸில், பியூட்டியில் இம்ப்ரெசிவாக இருப்பாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிவர் சீன் அப்படின்னா ஃப்ரெஞ்சு ரிவர் வந்து பாரிஸில் வந்து பாஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து ரிவர் சீன்னு சொல்லப்படுது, சரிங்களா. இந்த இடத்துல பாரிஸ் ஒலிம்பிக்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால இந்த ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு ரிவர் வந்து பாரிஸை கடந்து செல்றதை தான் வந்து ரிவர் சீன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சீன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிடிக்கிறாங்க இல்லையா, ஃபிஷ் பிடிக்கிற வலையும் வந்து இந்த இடத்துல சீன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பம்பிங் இன் அப்படின்னா ஒரு லாட் ஆஃப் மணியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து பம்பிங் இன். அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஒரு டைரக்ஷனில் செலுத்துறதையும் பம்பிங் இன்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் வந்து இந்த இடத்துல பம்பிங் அப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம் இல்லையா, ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு விருப்பத்தோட, ரொம்ப அதிகமான விருப்பத்தோட நம்ம இருப்போம், எக்ஸைட்மெண்ட்டாக. அதை வந்து பம்பிங் அப்னு சொல்லுவோம். பம்பிங் இன் அப்படின்னா மணியை வந்து
ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறது, அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டைரக்ஷன் நோக்கி செலுத்துறதையுமே வந்து பம்பிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்லம்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபால் சடன்லி, சரிங்களா? சடனாக ஃபால் ஆகிறது தான் வந்து ஸ்லம்ப்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பாடி டயராகவே இருக்குது அப்படின்னா நம்ம சரிந்து விழுந்துடுறோம் இல்லையா, அதையும் ஸ்லம்ப்னு தான் சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு 2 மீனிங் இருக்குது. பாடி வகையில் நம்ம டயர்ட் ஆகி நம்ம சரிந்து விழுகிறதையும் வந்து ஸ்லம்ப்னு சொல்கிறோம். அதே மாதிரி சடனாக ஃபால் ஆகிறதையுமே ஸ்லம்ப்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லம்பாக ஒரு விஷயம் நடக்குது, லம்பாக இருக்குது அப்படின்னா அது சடனாக ஃபால் ஆகிடும். அதே மாதிரி நம்மளும் லம்பாகவே இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி வைஸும் நம்ம சரிஞ்சு விழுந்துருவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அன்பிரசிடென்டட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடக்காது, இதுக்கு அப்புறமும் நடக்க போகிறது இல்லை, சரிங்களா? நெவர் ஹேப்பன்டு தான், எக்ஸிஸ்டட் பிஃபோர் தான் வந்து அன்பிரசிடென்டட், சரிங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறது தான் அன்பிரசிடென்டட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஓகே, அன்பிரசிடென்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், போடியம். போடியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடை. மேடையை தான் போடியம்னு சொல்லுவோம். ஸ்டேடியம்னா அரங்கம் இல்லையா? ஸோ போடியம்னா மேடை. க்ளோரியஸ் அப்படின்னா ஃபேம் இருக்கும் இல்லையா? சக்ஸஸ், ஃபேம் வந்து ரொம்ப ஒரு டிசர்விங்கான ஃபேம், சக்ஸஸ் தான் க்ளோரியஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? இதுக்கு இவங்க ஏற்புடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் க்ளோரியஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் ஒண்டர்ஃபுல், ஸ்ப்ளெண்டிட், அதாவது தனிச்சிறப்பு வாய்ந்ததையும் நம்ம வந்து க்ளோரியஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னாலுமே வந்து க்ளோரியஸ் தான், ஓகேங்களா? தனிச்சிறப்பான அப்படிங்கிறத ஸ்ப்ளெண்டிட்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு புகழ்மிக்க அப்படிங்கிறத க்ளோரியஸ்னு சொல்லலாம், தனிச்சிறப்பான அப்படிங்கிறதையும் க்ளோரியஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மொமெண்டம் அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகிறது, டெவலப் ஆகிறது ஒரு விஷயத்துக்கு அந்த எபிலிட்டி இருக்கிறது தான் வந்து மொமெண்டம், சரிங்களா? ஒரு விஷயம் டெவலப் ஆகிறதாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உண்டான எபிலிட்டியை தான் வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மொமெண்ட்லேயுமே நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டெவலப் ஆகிறதுக்குமான எபிலிட்டியை வளர்த்துக்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ரேஸ் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறது ஒரு விஷயம், ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைன் ஆஃப் லவ். நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸையோ லவ்வையோ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை கட்டி தழுவிக்குவோம் இல்லையா, அதையும் எம்ப்ரேஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ ஒரு சைன் ஆஃப் லவ்வையும் நம்ம வந்து எம்ப்ரேஸ் சொல்லுவோம். இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் இன்க்ளூட் உள்ளடக்கியதையும் வந்து எம்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட், கிளிச்ட் அப்படின்னா ஒரு மால் ஃபங்க்ஷன், சடனாக ஏற்படக்கூடிய டெம்ப்ரவரி மால் ஃபங்க்ஷனை தான் வந்து கிளிச்னு சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், எரெக்டட் அப்படின்னா ஒன்றை நிமிர்த்தி எழும்ப செய்கிறோம் இல்லையா, எழுப்புதல். ஃபார் எக்ஸாம்பிள், பில்ட் சம்திங், ஒரு கட்டிடத்தை பில்ட் பண்ணுறதாகட்டும், எழுப்புறதாகட்டும், இல்லை வந்து ஒன்றை வந்து நேராக நிமிர்த்தி நிறுத்துறதாகட்டும், எரெக்டட் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், சரிங்களா? பில்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டாண்டப் பண்ண வைக்கிறது, ரெண்டுமே வந்து எரெக்டட் தான். பில்ட் அண்டு ஸ்டாண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட், ஓகேவா? நேராக நிமிர்த்தி நிறுத்த வைக்கிறதையும் வந்து எரெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இன்எவிட்டபிள் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தவிர்க்க முடியாதது, ஓகேங்களா? கிளாமரஸ் அப்படின்னா எக்ஸைட்டிங்காக, த்ரில்லிங்காக, ஃபேசினேட்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது, ஓகேங்களா? அட்ராக்டிவாக இருக்கிறது. கிளாமரஸ்னால் மோஸ்ட்லி அட்ராக்டிவ், அட்ராக்ஷன். கிளாமர் அப்படின்னு சொன்னாலே அட்ராக்ஷன் தான். ஃபேசினேட்டிங்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங். ஃபேசினேட்டிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி த்ரில்லிங், எக்ஸைட்டிங், இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாசர்பேட் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை மேலும் வேர்ஸ் ஆக்குறது தான் வந்து எக்ஸாசர்பேட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ் கூட ஏசர் லேப்டாப்பில் நம்ம சேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேட் ஆகிடும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனை இன்னும் வேர்ஸ் ஆக்கிடும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸ் மீல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டிலான விஷயம் தான் நடக்கும், ஓகேங்களா? அட் அ டைமில் ஒரு லிட்டிலான விஷயம் மட்டுமே நடக்கிறது தான் பீஸ் மீல். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் மீல் தான் நமக்கு கிடைக்கும் அட் அ டைமில். ஃபுல் மீல் கிடைக்காது, பீஸ் ஆஃப் மீல் தான் கிடைக்கும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான், அதுக்கு சிறு சிறு துண்டுகளாக கிடைக்கிறது தான் வந்து பீஸ் மீல். டெபிலிட்டேட்டிங் அப்படின்னா வீக் ஆக்குறது. இன்ஃபர்ம் அப்படின்னா, ஃபர்ம்னா ஸ்ட்ராங், இன்ஃபர்ம்னா வீக் இல்லையா? ஃபர்ம்னா ஸ்ட்ராங், இன்ஃபர்ம்னா வீக். வீக் ஆக்குறது தான் வந்து டெபிலிட்டேட்டிங், ஓகே? நெக்ஸ்ட் ஒன், ரிடண்டன்சிஸ் அப்படின்னா என்னென்னா சுச்சுவேஷனுக்கு அன்னெசரி, நாட் நீடட் தான் வந்து ரிடண்டன்ட்.
ரிடண்டன்சிஸ். ஓகே, ஸோ நாட் நீடட் தான் வந்து ரிடண்டன்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெஜிக் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து ரெஜிக். ரீஅரேஞ்ச் பண்ணுறது, சரிங்களா? ஆர்கனைஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ரெஜிக்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ வந்து ஜக்கை வந்து திரும்பவும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஜக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அது திரும்பவும் ஒரு டைம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டியூட்டி பவுண்ட் அப்படின்னா மாரலி லீகலி ஆப்ளிக்னா ஒரு கடமை சார்ந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு நிறைந்தது தான் வந்து ஆப்ளிக்னு சொல்லுவோம். ஸோ டியூட்டி பவுண்ட் அப்படின்னா பணிக்கடமை, நம்மளுடைய கடமை வந்து லீகலாக மாரலாக இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுதான் டியூட்டி பவுண்ட். ஸ்டோக்ட் பை அப்படின்னா ஒரு ஃபியூயல் வந்து கொடுக்கறது, ஒரு ஃபயருக்கு வந்து ஃபியூயல் கொடுக்கறத வந்து ஸ்டோக்டு பைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பீப்புளை ஸ்ட்ராங் ஆகிறது, சரிங்களா, அதையும் வந்து நம்ம ஸ்டோக்டு பைன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒரு ஃபியூயல் நம்ம வந்து ஒரு ஃபயருக்கு கொடுக்கறத ஸ்டோக்டு பை சொல்கிறோம். ஒரு பீப்புளை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிறதையும் வந்து ஸ்டோக்டு பைன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ 2 மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் காக்னிசன்ட் அப்படின்னா நாலேஜ், அவேர்னஸாக இருக்கிறதா வந்து காக்னிசன்ட். ஸோ இந்த காக்னிசன்ட் கம்பெனியில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அவேர்னஸாக நாலேஜபிளாக இருந்தால் தான் இந்த கம்பெனி எடுத்துக்குவாங்க. காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி. ஸோ இந்த மாதிரி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.